இந்த சிறப்பு நேரலையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். தற்போது தமிழக அரசியல் நிலவரம் என்ன, கூட்டணி தொகுதி பங்கீடு நிலவரங்கள் எந்த அளவில் சென்று கொண்டிருக்கிறது, அணி மாற்றத்திற்கு என்ன காரணம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை திரு ஜான் பாண்டியன் அவர்களிடம் நம்ம கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இரட்டை இலை எங்கிருக்கிறதோ அந்த அணியில் தான் தாங்கள் இருப்போம் என்று ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக தாங்கள் கூறிய நிலையில் தற்போது தாமரை சின்னத்தில் போட்டி என்று அறிவித்திருப்பதன் நோக்கம் என்ன சார்? அந்த பின்னணி ஏன் அதிமுகவிலிருந்து திடீரென்று விலகி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இணைவதற்கு முடிவெடுத்தீர்கள்? தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக பெரிய கட்சியா, பாரதிய ஜனதா கட்சி பெரிய கட்சியா? நான் ஆரம்ப காலத்திலே 10 ஆண்டுகளாகவே நான் கிட்டத்தட்ட என்டிஏ அலைன்ஸில் தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். சரி. என்டிஏ அலைன்ஸுடைய தமிழ்நாடு தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் எடப்பாடி அவர்கள். அவர் தான் இருந்தார். மோடிஜி அவர்களால் நியமிக்கப்பட்டவர். அந்த நேரத்தில் நாங்கள்லாம் கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 23 ஆண்டுகள் நான் பயணம் பண்ணுவேன். நேற்றில் நாளையில் இன்றல்ல, என்றைக்குமே பயணம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சூழ்நிலையில் பிஜேபி எல்லாம் சேர்ந்து இந்தியா அலையன்ஸுடைய தலைவராக இருந்த எடப்பாடி அண்ணன் திடீர்னு அவராக தன் இஷ்டப்படி நாங்கள் பிஜேபியிலேருந்து விலகணும் அப்படிங்கிறத சொல்லும்போது ஒரு வருத்தத்தக்க விஷயத்தை அவர் உருவாக்குறார். அப்படி அவர் வெளியில் போகிறத பற்றி கூட அவங்க கட்சியை எடுத்த நடவடிக்கையில் கூட அது கூட தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை. எங்களை போன்று கூட்டணி தலைவர்களை அழைத்து பேசாமல் தன்னிச்சையாக அவர் செய்தது சரியா என்பதை யோசித்து பார்க்கும் பொழுது தேசிய தலைமைதான் சரியாக இருக்கும் என்பதனால் நாங்கள் பிஜேபியோட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்திருக்கிறது. அதுக்கு தான் நாங்கள் அதனுடைய காரணம் தான் வெளியில் போடும் காரணம். 1989 பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தாங்கள் போட்டியிட்டீர்கள். அதன் பின்னர் முதுகுளத்தூர், திருவாடனை, வலங்கைமான், அப்புறம் எழும்பூரில் 2001 போட்டிட்டீங்க. 2021 இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலையும் போட்டிட்டீங்க. தொடர்ச்சியாக பல்வேறு தொகுதிகளில் போட்டியிட்டு வரக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த தேர்தலில் வெற்றிக்கான தொகுதியை தேர்வு செய்வதில் ஏதும் சிக்கல் இருக்கிறதா அல்லது ஒரு பின்னடைவு இருக்கிறதா என்றால், தேர்தல் அரசியலில் கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகளாக தாங்கள் இருக்கிறீர்கள், பல்வேறு கட்சிகளிலும் பயணித்திருக்கிறீர்கள். இந்த சூழ்நிலையில் தங்களது தொகுதி தேர்வு அது வெற்றி பெறுவதற்கான அந்த தொகுதியை அடையாளம் காண்பதில் அல்லது கூட்டணி கட்சிகள் ஒதுக்குவதில் சிக்கல், அது எதில் இந்த சிக்கல் பின்னடைவு இருப்பதா நீங்க நினைக்கிறீங்க சார்? நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சது 2000 தான் ஆரம்பிச்சேன். 2001 போட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தாங்க. சரி. அப்பவே எங்களுக்குள்ள ஒரு காண்டோஸ் வந்துச்சு. அந்த அம்மா நான் தென் மாவட்டத்தில் நிற்கிறதுக்கு தான் நான் சீட்டு எனக்கு வேணும்னு சொல்லி நான் என்னுடைய தொகுதியை நான் நிர்ணயம் பண்ணி எழுதி கொடுத்தேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் கண்டிப்பாக சென்னையில் தான் நிற்கணும், சென்னையில் திமுகவுக்கு எதிர்ப்பதற்கோ அவர்களை எதிர்த்து நிற்பதற்கோ ஆளில்லா சூழ்நிலை நீ நிற்கணும்னு சொல்லி அந்த அம்மா என்கிட்ட கேட்டதுனால நான் மறுத்தும் கூட. அப்போ ஜி.கே. மூப்பனார் பெரியவர் என்னை பார்த்து, நீ ஏன் மறுக்கிற, வேண்டாம், நீ இந்த திரும்ப நின்று கண்டிப்பாக ஜெயிக்கலாம்னு சொல்லி எல்லாரும் பேசி தான் என்னை எக்மோர் கான்ஸ்டியூன்சியில் நிற்க வச்சாங்க. ஆனால் இன்ன இடத்துல அப்போ திமுக ஆட்சி, அதில் நான் ஜெயித்தேன். ஜெயிச்சதை தோற்றதாக அறிவித்தார்கள். திமுகவில் இருக்க தலைமைக்கு, கலைஞர் கருணாநிதி எல்லாருக்குமே தெரியும் நான் தான் வெற்றி பெற்றேன். அந்த சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமாக நிறைய இடங்கள் வெற்றி அவர்கள் ஆட்சி பிடித்தார்கள். ஆக நான் தென் மாவட்டத்திலே நிற்கக்கூடாது என்பதிலே அரசியலிலே எல்லாமே மும்முனையமாக இருக்கிறார். ஆனால் என்னுடைய வாக்கு, தேவேந்திர குல சமுதாயத்துடைய வாக்கு, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக வாக்கு மட்டும் வேணும். ஆனால் நான் வெற்றி பெறக்கூடாது என்பதை அவர்கள் கருத்தில் கொண்டுதான் எனக்கு இந்த பகுதியை ஒதுக்கின்றார்கள். அதே போன்றுதான் இப்போ 2021 நடந்த தேர்தலில் கூட இதே தான் அண்ணன் எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் செய்தார்கள். நான் கேட்டது தென்காசி, நான் கேட்டது வாசுதனல்லூர், சங்கரங்கோயில், சிறிலிபுத்தூர் 3 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி கொடுங்க, நான் தென் மாவட்டத்தை சார்ந்தவன், அப்படி பொது தொகுதி கொடுக்க இருந்தால் எனக்கு நெல்லையை கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு இந்த ஒரு முறை நீங்கள் அம்மா கொடுத்த மாதிரி அந்த இடத்துல நிற்கணும்னு சொல்லி வற்புறுத்தி கண்டிப்பு கொடுத்து தான் நீ கண்டிப்பாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கொடுத்தாங்க. அப்போவே சொன்னேன், இங்கே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி நான் அந்த தேர்தல், இந்த எக்மோர் கான்ஸ்டியூன்சியில் நான் இந்த நேரத்தில் தேர்தல் நிற்கும் பொழுது மாவட்ட செயலாளர் பாலகங்கா, அவர் தான் இப்போ மாவட்ட செயலாளர் தான் இருக்காரு, அவரை சார்ந்தவர்கள் கிளை பகுதி செயலாளர் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து என்னிடம் எல்லாம் பெற்றுக்கொண்டு திமுகவுக்கு வேலை செய்தார்கள்.
இதை நான் அப்பொழுதே அண்ணன் எடப்பாடி அவர்கிட்ட அந்த முதலமைச்சர்கிட்ட நான் பதிவு செய்யேன். அப்பவே தேர்தல் நேரத்திலே பதிவு செஞ்சேன். உடனே என்ன பண்ணாரு, அவர் ஜெயக்குமார் அண்ணன்ட்ட சொன்னேன். அவரு உடனே எடப்பாடி 2 பேரும் சேர்ந்து மாவட்ட செயலாளர் எக்மோர் கான்ஸ்டியூன்சில நீ வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மாற்றி அந்த வினோஜ் நிற்கிற பக்கத்தில் கொண்டு போட்டாங்க. பிஜேபி நிற்கிற இடத்துல போட்டாங்க. அங்கேயும் போய் அதே தவிர தான் பிஜேபியில் இருந்துக்கிட்டு திமுகவுக்கு தான் வேலை செஞ்சார். இதை நான் தோந்த பிறகு, எனக்கு தோல்வியிட்ட பிறகு நான் நேரடியாக ஃபைல் எடுத்துகிட்டு போய் யார் யார் ஒரு பச்சை துரோகம் அண்ணா திமுக கார பொறுப்பாளர்கள் செஞ்சான்னு சொல்லி அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போய் நேராக எடப்பாடி என்ன வீட்டில் கொண்டு போய் கொடுத்தேன். பாருங்க இவ்வளவு துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. அது எனக்கு நல்லா தெரியும் பாண்டியன், நிச்சயமாக எனக்கு தெரியும், இவங்கெல்லாம் உனக்கு துரோகம் பண்ணான்னு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லிட்டு இன்று வரை நடவடிக்கை எடுக்காம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்கட்சி பூசல் வந்த பிறகு மீண்டும் அதே ஆட்களை வச்சு இன்னைக்கு கட்சி நடத்துறான்னு சொன்னா எப்படி அதிமுகவை நான் நம்புறதுங்கிற கேள்விக்குரிய மனசுல ஓடிச்சு. அது மாவட்டம் தென் மாவட்டத்தில் நிற்கிறவனை கொண்டு வேணுக்குன்னு இங்கே பழி வாங்கினீங்களே, நியாயமானலாம் நிறைய கேள்விகளை கேட்டேன். அதுக்கு இவர் எடப்பாடி அண்ணன் வந்து ஓபிஎஸ் சொல்றது, ஓபிஎஸ் வந்து எடப்பாடி சொல்ல 2 பேரும் என்னை கேம் ஆடினாங்க. இதுல எனக்கு மனம் தாங்கள் அழுத்தம் இருந்துச்சு. தேர்தல் முடிஞ்ச உடனே நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன், பத்திரிகை செய்தியில கொடுத்தேன். நான் என்டிஏ அலைன்ஸில் இருக்கிறேன், அதிமுக இருந்து வெளியேறுகிறேன் என்று சொன்னேன். அது என்டிஏ அலைன்ஸில் தான் இருக்குங்கிறதுனால நான் தெளிவாகவே அப்பவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். வெளியில வந்தோடனே முதல் ஸ்டேட்மெண்ட் அதான் கொடுத்தேன். அதுக்கு பிறகு ஈரோடு தேர்தல் நடக்கும் பொழுது என்ன எடப்பாடி என்ன மற்றவங்கள நான் முன்னாள் முதலமைச்சர் எல்லாம் அழைச்சாங்க. நான் அதிமுக ஆதரவு கொடுத்து நான் பேசுறேன், இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்த பொழுது நான் எப்படி அவர்களோடு இணைய முடியும், சேர முடியும் என்ற கருத்து என்னுடைய கட்சியில இருக்கிறவர்கள்லாம் சொன்ன உடனே தான் அந்த முடிவெடுத்து பிஜேபியில் நாங்கள் இணைந்து செயல்பட்டு இன்னைக்கு நாங்கள் அவங்களோடு பயணிப்பதாக முடிவெடுத்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பிஜேபியோடு இணைந்து செயல்பட இருக்கிறது. ஆனால் இப்போ வந்து அவங்க தென் மாவட்டங்களில் இந்த உங்களுக்கு எம்பி தொகுதி கொடுப்பதாக நீங்கள் தாமரை சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவோம் என்று முன்னரே அறிவித்து விட்டீர்கள். இப்போது தொகுதி தேர்வில் வந்து தென் மாவட்டங்களில் உங்களுக்கு வந்து அந்த மக்களவை தொகுதி கொடுப்பதற்கான சம்மதத்தை இப்போ பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும்னு நம்புறீங்களா சார்? இல்லாட்டா அதை கொடுப்பன்னு உறுதி அளிச்சிருக்காங்களா? ஏதாவது நம்பிக்கையோடு இருக்கிறோம், கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், உங்களுக்கு ஊடகத்துக்கு சந்தேகமே வேண்டாம். நிச்சயமாக நான் 2-3 தொகுதிகள் கொடுத்திருக்கின்றேன். அதில் நல்ல தொகுதியாக எனக்கு கண்டிப்பாக நான் கேட்கிற தொகுதி கிடைக்கும். ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரு கூட்டணி தலைவர்களை மதிக்கணும். எந்த அரசியல் கட்சியாவது கூட்டணி தலைவர்களை மதிக்கிறானா? கிடையாது. திமுக எந்த கட்சியும் கிடையாது. ஏன்னா அவங்க எந்த தொகுதியில் சொல்றாங்க அங்கதான் நிக்கணும்னு சொல்றா, அதுக்கு கூட்டணியே கிடையாது. அதே தான் அதிமுக பண்ணிச்சு. அவங்க சொல்ற இடத்துல நான் நிக்கணும்னு சொன்னா அதுக்கு எதுக்கு என்ன பேர் கூட்டணி? அப்ப நான் அதிமுக காரணா? அப்ப தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இல்லையா? அதே மாதிரி இப்போது இருக்காது என்பதை நம்பிக்கையோடு இருக்கிறேன். நிச்சயமாக நாங்கள் கேட்கின்ற தொகுதியில் நாங்கள் நிற்போம், நிச்சயமாக இருக்கும், மாற்றம் இல்லை. இப்போ பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில், அதாவது மாநில கட்சிகளின் கூட்டணிகளில் திமுக, அதிமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கூட்டணிகளில் இருந்து இப்பொழுது முதன்முறையாக இந்த தேசிய கட்சியோடு இணைந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மக்களவை தேர்தலை இப்போது வந்து சந்திக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த தேசிய அரசியலோடு தமிழகத்தில் உள்ள மக்களின் மனநிலை மற்றும் பல்வேறு பிரச்சனைகளை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகள், திட்டங்கள், இப்போது இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்கள் அமலுக்கு வந்திருக்கிறது. அது மற்ற வட மாநிலங்களை விட தென் மாநிலங்களில் அதற்கான எதிர்ப்பு மற்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு அரசியல் போக்கு என்பது இங்கு மிகவும் ஒரு தீவிரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த திராவிட அரசியலுக்கு மாற்றாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இருந்து ஒரு கட்சி தேசிய அரசியலில் கலந்து வெற்றிகரமாக அது பயணிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? சிஏஏவை ஆதரிக்கீங்களா, எதிர்க்கீங்களா சார்? இப்போ குடியுரிமை திருத்த சட்டத்தை, புரியல, குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிக்கிறேன். குடியுரிமை திருத்த சட்டத்தை நான் ஆதரிக்கிறோம். நான் இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற எம்பிக்கள்லாம் அன்னைக்கு குடியுரிமை சட்டத்தை ஆதரிச்சாங்களா இல்லையா? ஓட்டு போட்டாங்களா இல்லையா? ஆதரிச்சாங்க. ஒற்றுமையா இருக்கும் பொழுது ஓட்டு போடுவீங்க, வெளியில வந்தோன்னு எதிர்ப்பீங்களோ? இது என்ன நியாயம்? இப்ப எதுக்கு சொல்லுங்க. இப்ப வரலாற்று பிழை என்று எல்லாருமே எம்பிக்கள்லாம் அப்ப எம்பிக்கள்லாம் ஓட்டு, இப்போ ஒரு வரலாற்று பிழைன்னு இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ சந்தர்ப்பத்திற்காக அரசியல் பண்ணக்கூடாது. அரசியலுக்காக பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இது அரசியலுக்காக பேசுகின்ற பேச்சு. அப்படி என்று சொன்னால் அப்பொழுதே அவர்கள் தவிர்த்திருக்கலாம், ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வெளியில வந்த பிறகு அப்படி பேசுறது அரசியலுக்காக பேசுறாரு. நான் சொல்றேன், நாளைக்கு இவர் இங்கதான் இருப்பார், நாளைக்கு பிஜேபியோட வரமாட்டார்னு என்ன நிச்சயம்? அன்னைக்கு எப்படி பேசுவார்னு தெரியல. ஆனா அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்ற கான்செப்ட் தான் இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல உலகம் பூரா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும்
என்றைக்கும் யாரோடும் இருக்கலாம், என்றைக்கும் யாரோடும் பிரியலாம். இதுதான் கான்செப்ட். இந்த லெவலில் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நாங்க ஆதரிக்கிறோம், நல்லது நினைச்சா ஆதரிக்கிறோம், உண்மையா இருக்கும். அதான் அதனால மக்களுடைய ஓட்டு மனநிலைகள் பாதிக்கும்னு சொன்னா தவறு. இது ஊடகத்துடைய தவறு நான் சொல்லுவேன். ஊடகக்காரங்க தான் இது பூஸ்ட் பண்ணி 1-2 ஊதி பெருசுபடுத்துறீங்களே தவிர, மற்றபடி மக்கள் மனநிலையில பிஜேபியை தேசியத்து கட்சியை ஏற்றுக்கிறாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். டெல்லி மாநில தேர்தல் வேறு, இன்னைக்கு அங்க இருக்க தேசிய தேர்தல் வேறு. இன்னைக்கு டெல்லியை ஆள போகின்ற தலைவர் யார், அதான் கேள்வி. இதற்கு மோடியை தவிர வேற ஆள் இல்லை. ஆளுமை, அவருடைய ஆளுமை தெளிவா இருக்குது. உலக ரீதியில ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர். அப்பேற்பட்ட ஆளுமையான தலைவர் வேண்டுமா, அல்லது ஆளுமை இல்லாத ஒரு கூட்டத்திற்கு நாம் வாக்களிக்க வேண்டுமா என்று சொல்லி மக்களுடைய மனநிலை இருக்கிறது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வைத்து INDA இருக்கிற தலைவர்கள்லாம் ஒட்டுமொத்தமா யார் பிரதமர் வரைக்கும் இப்ப வரைக்கும் அவங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி அதிமுகவில் இப்போ வெளியில வந்திருந்தாலும் கூட அவங்களால டெல்லியில இப்ப இன்னைக்கு முதலமைச்சர் பிரதமர் யாருன்னு அவங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. முதலமைச்சர் பிரதமரையே சொல்ல முடியாத ஒரு கட்சியை வைத்து மக்கள் எப்படி மனநிலை இருக்கும்? அப்ப டெல்லிக்கு நமக்கு தேர்வை வேண்டும், அவர் வெற்றி பெற வேண்டிய ஒரு ஆளுமை உரிய சக்தி உடையவர் பாரத பிரதமர் மோடி தான் என்பது மக்கள் தெள்ள தெளிவாக இருக்கின்றார். அதனால நிச்சயமாக டெல்லியை ஆளுமை, இந்தியாவை ஆள போகிற ஆளுமை படைத்த ஒரு தலைவர் என்று சொன்னால் மோடிஜி அவர்கள் தான். எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுல மக்கள் இடத்துல குழப்பம் இல்லை. குழப்பே மீடியா இடத்துல இருக்கிறது என்று நான் குற்றச்சாட்டு. ஓகே சார், இப்போது தேசிய கட்சியோடு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். இந்த பாரதிய ஜனதா கட்சியானது என்பது பொதுவாக கூறப்படுவது இந்துத்துவா மற்றும் மத ரீதியான கருத்துக்களுக்கு அது ஆதரவான ஒரு கருத்தியலை கொண்டுள்ள ஒரு கட்சி. நீங்கள் பல ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட பல்வேறு தரப்பினருக்காக உங்களது வாழ்க்கையில் பெரும்பகுதியில் நீங்கள் அரசியல் வாழ்க்கையில் அந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறீர்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட அங்கே தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்காக நீங்கள் முன்னெடுத்த போராட்டங்களும் அதை ஒட்டி தான் இருந்திருக்கிறது. சாதிய ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கிய மதம் இந்து மதம் என்ற கருத்தியல் பல ஆண்டுகளாக தமிழகத்திலும் சரி பல மாநிலங்களிலும் அது நீடித்து வருகிறது. அத்தகைய கொள்கையை பின்பற்றி வரும் பாரதிய ஜனதா கட்சியுடன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்து தொடர்ந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் சாதகமாக இருக்குதான் நினைக்கிறீங்களா சார்? நீங்க சொல்வதில் நான் முரண்படுகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்துத்துவா கட்சி நீங்க சொன்னா இந்தியா வாழ்றது இந்துத்துவா கட்சி அல்ல, பாரதிய ஜனதா பார்ட்டி. ஞாபகம். இந்துத்துவா அவங்க இந்துத்துவ முன்னிறுத்தா நீங்க ஊடகங்கள் தான் பெருசுபடுத்தி ஊதுறீங்க. அப்படிலாம் கிடையாது. இப்ப உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 99% இஸ்லாம் சகோதரர்கள் பிஜேபிக்கு தான் வாக்களிக்க. நிறைய ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், நீங்க ஊடகத்தில் இருக்கீங்க. 99%. இது தமிழ்நாடு ஒரு சாபக்கேடு. இவங்களுக்கு என்ன பேசணும் என்ன செய்யணும்னு தெரியாம ஊடகத்து வழியா திராவிட கட்சிகள்லாம் பூஸ்ட் பண்ணி அவர் ஒரு இந்துத்துவா கொள்கை, இந்துக்கள் தான் மக்கள், அப்படி இந்துக்கள்லாம் ஒன்னா சேர்ந்தா மற்றவங்க எல்லாம் சேர்ந்தா ஜெயிக்க முடியுமா? பாரதிய ஜனதா தான் முதலமைச்சர் பதவியை வைக்கணும். அப்படிலாம் இந்த மக்கள்கிட்ட இல்லை. யார் நல்லவர் கெட்டவர் என்று பார்த்து அறிந்து ஆராய்ந்து தான் வாக்களிப்பாங்க இந்த மக்கள். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க இந்துத்துவா என்று சொல்வதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். அவர் இந்துத்துவா கொள்கையுடையவர் அல்ல. பொதுவாக இந்திய மக்களுக்காக இந்திய தேசத்திற்காக பாடுபடுகின்ற ஒரு தலைவர், தேசிய தலைவர் மோடிஜி அவர்கள் என்பதை நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் சொல்றேன். அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி இவ 2 பேர் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னா ஒருத்தரை குற்றம் சாட்டுவார்கள். இந்த தமிழ்நாட்டுடைய சாவக்கேடே அப்படிதான். திராவிட கட்சிகள் யாராவது நல்லா இருந்தாங்கன்னா வாழ்த்துருக்கிறது எங்கேயாவது உண்டா? இப்போ பிஜேபி நல்ல செயல்கள் செய்ததை என்னைக்காவது இந்த அதிமுகவோ திமுகவோ இப்ப பிரிஞ்ச பிறகு அதிமுக இருக்கும் போது வாழ்த்துறாங்க, இப்ப பிரிஞ்ச பிறகு என்ன வேணாலும் சொல்லலாம், அது வேற. திராவிட கட்சிகள் அவர்கள் செய்த நன்மைகளை பற்றி என்னைக்காவது ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்காக பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 39 எம்பிகள் என்னைக்காக குரல் கொடுத்துருக்காங்களா சொல்லுங்களேன்? இதுவரைக்கும் இல்லையே. போறாங்க, போய் டீ சாப்பிட்றாங்க, அங்கே வடை சாப்பிட்றாங்க, போய் சும்மா அவங்க 4 வார்த்தையை பேசிட்டு ஓடி வந்துடுறாங்க. இதான் நடந்துச்சு. இந்தியாவை ஆளுகின்ற பாரத பிரதமரிடம் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பேர் வைக்கிறது தான் அவங்க வேலையா இருக்கு. திமுக என்ன பேர் வைக்குது? ஒன்றிய அரசு. அவங்க அப்பா காலத்திலே கலைஞர் ஆட்சியிலே கூட கலைஞர் கூட அப்படி வச்சு பேர் வச்சது கிடையாது. இப்போ இவர் MK ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் பேர் வைக்கிறார். ஸோ பேர் வச்சனால உங்களுக்கு என்ன லாபம்னா ஒன்றும் கிடையாது, நஷ்டம் தான். நான் சொல்ல பேர் வைக்க நாம் இந்தியாவை எந்த முறையில் ஆண்டு கொண்டு இருக்குன்னா அந்த குறைகளை நீங்க சொல்லணும். குறைகள் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அதனால ஒன்றிய அரசு அதை பண்ணுது, இதை செய்யுதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தவிர அவருக்கு செய்த சாதனை யாராவது சொல்றீங்களான்னா இல்லையே. அப்படிங்கும்போது நீங்க இந்துத்துவா என்பதை எப்படி சொல்றீங்க?
எல்லாருக்கும் இந்தியா நாட்டு மக்களுக்கு தானே ஒரு பிரதமர், இந்துக்களுக்கு மட்டும் பிரதமர் இல்லையா? நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? அதெல்லாம் நிறைய பாதிரியார்கள் கூட பாரதிய ஜனதாவை ஆதரித்து இன்றைக்கு நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, நிறைய இடத்துல யூடியூப்லயும் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் இந்து கொள்கை உடையவர்களா இல்லையா? இந்தியாவுக்கான பிரதமர் தான், இந்தியாவுக்கான பிரதமர் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு சட்டங்கள், அதாவது இப்போ குடியுரிமை திருத்த சட்டம் என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. மேலும் பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய அந்த ஹிஜாப் போட்டுட்டு தான் நாங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற சட்டம், ஒரு முத்தலாக் சட்டம், இது வந்து குறிப்பிட்ட ஒரு மத பிரிவினரை குறிவைத்து அந்த சட்டங்கள் இயற்றப்படுவதாக ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதுதான் உங்களிடம் கேட்டேன். நீங்கள் வந்து ஒரு விமர்சனங்கள் 1000 வரலாம். நீங்க சொல்வது நான் அதான் விமர்சனங்களுக்காக வேண்டி ஆட்சி அல்ல, மக்கள் அல்ல. உங்களை பிடிக்கலன்னா நான் விமர்சனம் பண்ணுவேன், என்ன பிடிக்கலன்னா நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க. ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய ஓட்டுகளை வாங்குவதற்காக திராவிட கட்சிகள் இதை பூதகரமாக வெடித்தனமாக அவர்கள் பரப்புகின்றார்கள் என்பதுதான் உண்மை. முத்தலாக் சட்டத்தை வந்து எத்தனை பெண்கள் எத்தனை ஆதரவு கொடுத்தா, தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம் பெண்கள் எவ்வளவு பேர் ஆதரவு கொடுத்தாங்க, அதையும் படிச்சிருப்பீங்க தானே. அப்போ அவங்கெல்லாம் முஸ்லீம்களே இல்லையா? இஸ்லாம் சகோதரர்கள் இல்லையா? நிறைய இஸ்லாம் சகோதரர்களும் முத்தலாக் சட்டத்தை வரவேற்கிறோம், இவங்க பாட்டம் தாலி கட்டி விட்டுட்டு ரோட்டில் விட்டுட்டு தலாக்குன்ட்டு போயிடுவாங்க, அதை வந்து ஏற்றுக்கணுமா அப்படிங்கிற பெண்கள் எத்தனை பெண்கள் மீடியாவில் பேசுனாங்க, அதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒட்டுமொத்த இஸ்லாம் சகோதரர்கள் எல்லாமே அப்படியே சொல்கிறலையே. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்குடைய பெண்களும் நிறைய இருக்காங்க. அதனால அதை ஏற்றுக்கொள்ள போய் தான் அந்த சட்டம் சரின்னு சொல்லி இஸ்லாம் சகோதரர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதை வட மாநிலத்தில் இருக்கிற அனைத்து முஸ்லீம்களும் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? தென் மாவட்டத்தில் மட்டும் தான் இந்த பிரச்சனை வருது. வட மாநிலத்திலிருந்து எந்த எதிர்ப்பும் இஸ்லாம் சகோதரர்கிட்ட வரவே இல்லையே. எங்கேயா வந்திருக்கா சொல்லுங்க, நான் பார்க்கலாம். இல்லையே. அப்போ இந்தியாவில் ஆளுமை செய்கின்ற பிரதமர் மோடியை பற்றி இஸ்லாம் சகோதரர் ஒரு சிலம் என்பதை விட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிலர் தான் அந்த மாதிரி விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து இஸ்லாம் சகோதரர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், முத்தலாக் தடை சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த சிஏஏவை பொறுத்த மட்டும் பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த நாட்டில் வந்து இங்கே நம்ம இந்தியா குடியுரிமை ஒரு 6 வருஷம் கழிச்சு வந்து 6 வருஷம் குடியுரிமை வச்சுட்டாங்கன்னா குடியுரிமை கொடுத்து விட்டு வைத்தாலும் தவறு தானே. இங்கே இருக்கவங்கள யாரும் வெளியில் போகணும் அவங்க இது வரைக்கும் சட்டத்தில் சொல்லலையே. நீங்கள் எப்படி முஸ்லீம்கள்லாம் வெளியில் போடுவாங்க? நீங்களா தன்னால் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கீங்களே? கிடையாது. யாரையும் அவர்கள் வெளியிலே அனுப்புகிறோம், குடியுரிமையை எடுத்து விடுகிறோம் என்று சொல்லி ஒரு வரி கூட சொன்னதில்லை. நீங்களா ஒரு பூகமா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி ஈகத்தில் பேசுவது தவறு. அப்படி ஒரு நிலை கண்டிப்பாக இஸ்லாம் சகோதரர்களுக்கு ஏற்படாது என்பதை தெளிவாக சொல்கிறேன். அவர்களும் இந்திய பிரஜைகள் தான், இங்கு வாழ்கின்ற இந்திய நாட்டு குடியுரிமை உடையவர் தான். அவர்களுக்கு எந்த பாதிப்பும் பாரத பிரதமரால் இந்தியாவால் ஏற்படாது என்பதை தெளிவாக நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சொல்றேன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் நம்மோடு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். தற்போது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியுடன் இணைந்து பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள், அறிவிப்புகள் அனைத்திற்கும் ஆதரவாக முழுமையாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியுடன் இணைந்து செயல்படுவதற்கான ஆயத்தத்துடன் இருப்பது ஜான் பாண்டியன் அவர்களின் பதில் மூலமாக தெரிய வந்தது. சார், அடுத்த கொஸ்டின், இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது ஒரு தேக்க நிலையை அடைந்திருப்பது போல தெரிகிறது சார். இப்பொழுது நீங்கள் கூட்டணியில் முழுமையாக இணைந்திருப்பதன் மூலமாக இதை விரைவுபடுத்துவதற்கான சூழ்நிலை, அதற்கான அவகாசம் இந்த தேர்தலை முன்னிறுத்தி இருக்குமா சார்? இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து முன்னிறுத்திருக்கோம், கேட்டிருக்கோம். நாங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, 40 ஆண்டுகள் நாங்கள் 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி அரசாணை பெறுவதற்கு 40 ஆண்டுகள் ஆயிருக்கு. இதுக்கு பாரத பிரதமர் அவர்கள் தான் நரேந்திரன் தேவேந்திரன் சொல்லி எங்களுக்கு 40 வருஷம் கழிச்சு அந்த எல்லா ஒட்டுமொத்தமாக தேவேந்திரர்களை ஒன்றாக இணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணையை அளித்திருக்கின்றார். அதற்கு நன்றி விசுவாசமாக தேவேந்திர குல வேளாளர் மக்கள் எல்லாம் அவர்களுக்கு வாக்களித்தார்கள் கடந்த தேர்தலிலே. இம்முறை பட்டியலிடத்திலிருந்து வெளியில போகணும், இதுவும் 40 ஆண்டுகளான கோரிக்கை தான், இல்லை என்று சொல்ல. நாங்கள் எஸ்சியே கிடையாது. 1936 நாங்கள் வந்து எஸ்சியில் இல்லாமல் தான் இருந்திருக்கோம். அப்படி இருக்க பட்சத்தில் அதை நாங்கள் வந்து பிஜேபி அவர்கள மட்டுமல்ல எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அந்த கோரிக்கையை வச்சிருக்கோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 100 கூட்டத்துக்கு மேல நடத்தி பட்டியலத்திலிருந்து வெளியில போவோம். கண்டிப்பாக இதற்கு நமக்கு முழுமையாக ஆதரவு கொடுப்பது பிஜேபி அரசியால் மட்டும்தான் முடியும். அது பாரத பிரதமர் மோடியால் மட்டும்தான் நமக்கு அது கிடைக்கப்பெறும் என்பது மக்களுடைய ஆழமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை முன்னிறுத்தி நாங்கள் அவரிடம் இதை கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். இது தேர்தல் காலகட்டம், குறுகிய காலகட்டம் இருப்பதனால் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். மாற்று கருத்துல கிடைக்கும். அது பாரத பிரதமர் மோடி அவர்களால் மட்டும்தான் கிடைக்கும். அது மக்களுடைய எண்ணமும் அப்படித்தான் இருக்கிறது. பெரும்பாலான மக்களின் எண்ணமாக இருந்தாலும் ஒரு சிலர் அது தொடர்பான வழக்குகள் மற்றும்
அந்த இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு என்பது பறிபோகக்கூடும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது இந்த அரசாணையோடு நின்று விட்டது. அதற்கு அடுத்த கட்டமாக பட்டியலிலிருந்து வெளியேற்றுவதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கையை தொடங்குவதில் இந்த தாமதம் ஏற்படுவதற்கு அந்த ஓரளவு சிறிதளவோ அல்லது நீங்கள் கூறுவது போல ஒரு குறிப்பிட்ட அளவு எதிர்ப்பு இருப்பது தான் அந்த காரணம் என்று கூறப்படுகிறது. நீங்க என்னதான் நினைக்கிறீங்க? அப்படி அந்த குறிப்பிட்ட அளவுங்கிற மக்களுடைய மனநிலை, தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மனநிலையை பொறுத்தமட்டில் 99 விழுக்காடுகள் வேண்டும், நாங்கள் பட்டியலத்திலிருந்து வெளியில போகணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. யாருமே பட்டியலத்தை இருக்கணும்னு விரும்பல. யாரோ ஒரு சிலர் அரசியல் பிழைப்புக்காக திராவிட கட்சிகள் மூலமாக தூண்டி உழுகின்றவர்கள் தான், அவர்கள் திமுக சார்ந்தவர்கள், அது சொல்லிடுறேன். அவங்க தான் பேசுறாங்க. இதை வச்சு எல்லாம் ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொன்னா அது தவறு, முற்றிலும் தவறு. அந்த மாதிரி நிலைமைகள் தேவேந்திர மக்களுக்கு ஏற்படாது என்று நம்பிக்கையோடு இருக்கேன். அந்த நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக பாரத பிரதமர் அவர்களால் கிடைக்கப்படும் என்பதை தெளிவாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தேர்தல் முடியும் வரை நாம் பொறுத்திருப்போம். கண்டிப்பாக அவர்களால் தான் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கை வீண் போகாது என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஜான் பாண்டியன் இந்த தடவை பட்டியல் வெளியேற்றத்தை வலியுறுத்தி அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள சூழ்நிலையில் பொது தொகுதியில் போட்டியிடுவார்களா அல்லது தனித்தொகுதியில் போட்டியிடத்தான் விரும்புகிறீர்களா? நீங்கள் இந்த 1+1 என்று கேட்டிருப்பதாக தகவல்கள் பேட்டியும் அளித்ததாக செய்திகள் வெளிவந்தன. இப்பொழுது தனித்தொகுதியா பொது தொகுதியா நீங்கள் இந்த தேர்வு செய்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த 3 தொகுதிகளிலும் எந்த தொகுதியை தேர்வு செய்து கொடுத்திருக்கிறீர்கள்? பொதுவாக எதிர் போட்டியிட விரும்புகிறீர்கள்? 3 தொகுதிகள் பொது தொகுதி. நாங்கள் இப்பொழுது இருப்பது தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் இடத்துல தான் இருக்கணும், நீக்கல. பட்டியல் இடத்திலிருந்து வெளியில போகணும் தான் நாங்கள் இப்ப அடுத்த கோரிக்கை வச்சிருக்கிறோம். இப்ப எந்த தொகுதி என்பதை 3 தொகுதியில் கொடுத்திருக்கிறோம். கலந்து பேசிதான் முடிவெடுப்பாங்க. கூடிய விரைவில் நீங்க பாப்பீங்க. நிச்சயமாக எந்த தொகுதியா இருந்தாலும் இப்போ அது வேற, இந்த இதுதான் நிக்கணும், பொது தொகுதி ரிசர்வ் தொகுதி அப்படிலாம் பார்க்க மாட்டேன். எந்த தொகுதியில நமக்கு நாங்கள் எந்த தொகுதி கேட்டிருக்கோமோ அந்த தொகுதியில் ஒரு தொகுதியில நான் நிச்சயமா நிற்பேன். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த 2016ஆம் ஆண்டு உங்களுக்கு இந்த வாசுதேவநல்லூர் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் நீங்கள் அப்போது அந்த கூட்டணியிலிருந்து விலகி தனித்து போட்டியிட்டதாலும் அந்த தொகுதியில் நின்றிருந்தால் அப்போது வெற்றி பெற்றிருக்க முடியும் என்ற அந்த ஒரு நினைவு உங்களுக்கு இருக்கிறதா சார்? நீங்கள் அது போன்ற அந்த வெற்றி வாய்ப்பை இழந்ததாக நீங்கள் வருந்தியது உண்டா? இல்லை அந்த தொகுதி தேர்தல் வெற்றிக்கு அது ஒரு தடையாக இருந்ததாக கேட்டீங்க? என்ன நினைக்கிறீங்க? ஏன்னு சொல்றீங்கன்னா தென் மாவட்டத்தில் ஏன் என்னை தென் மாவட்டத்தில் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, எனக்கு இந்த அரசியல் தலைவர்கள் எடப்பாடி ஓபிஎஸ் தான் கேட்கணும். நான் தென் மாவட்டத்தில் நிற்க சார்ந்தவன், தென் மாவட்டத்தை சார்ந்தவன் என்பதனால் அந்த தொகுதியை எனக்கு இடம் கொடுத்து விட்டால், வெற்றி பெற்று விட்டால், அங்க இருக்கிற அனைத்து ஜாதி சமுதாய மக்களும் ஒன்றாக இணைத்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை வலுவாக வளர்த்து விட்டால் நாம் இவரோடு நிற்க முடிய வேண்டுமே என்ற ஒரு குறுகிய எண்ணத்தோடு தான் என்னை தென் மாவட்டத்திலே நிறுத்தப்படவில்லை. இதுதான் உண்மையான நிலை. அதே தான் கடந்த முறை எடப்பாடி என்னன்னு ஓபிஎஸும் பண்ண வேலை அதே தான். தென் மாவட்டத்தில் விடக்கூடாது, விட்டானா எல்லாரையும் ஒன்றா சேர்த்துருவான், சேர்த்து தமிழக மக்கள் மட்டும் தார்மீகம் வளர்ந்துட்டா அப்புறம் நாளைக்கு அரசியல் இவன்ட்ட போய் நம்ம நிற்கணும் அப்படி ஒரு கெட்ட எண்ணத்தில் தான் எனக்கு தென் மாவட்டத்தில் கொடுக்கல. அதுதான் நான் உண்மை நிலை அதுதான். அதே மாதிரி தான் நிலை. இனி வளரக்கூடாது என்பதற்கு தடையாக இருப்பது அரசியல் ஒரு சில கட்சிகள். அது குறிப்பாக என்னோடு இருந்து கொண்டே என்னை சதி செய்வதை நான் உண்மையிலேயே மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சார், கடைசியாக ஒரு கேள்வி. அதாவது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த முறை இந்த பாராளுமன்ற தேர்தலில் முடிவு மற்றும் அதில் நீங்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் வெற்றி தோல்வி எவ்வாறு இருந்தாலும் சரி, இந்த கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலிலும் இதே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடருமா அல்லது அப்போதே அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? அரசியல் என்பது சூழ்நிலைக்கு ஏற்படுவதுதான் கூட்டணி. புரியுதா உங்களுக்கு? அந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் நாம் யாரோடு பயணிக்க வேண்டுமோ அப்பொழுது அங்கே பயணிப்போம். அதில் அரசியல்னாலே அப்படித்தான். நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்கிறது கிடையாது, நிரந்தரமாக வெளியில் போகிறதும் கிடையாது. யாரோடு பயணிக்க வேண்டும் என்பது செயற்குழு பொதுக்குழு என்ற கூட்டத்தை கூட்டி தமிழக மக்கள் முன்னேற்றக்குழு எல்லாருடைய ஒப்புதலின் அடிப்படையில் யாரோடு நம்ம பயணிக்க வேண்டும் என்று 2027 அப்போ அந்த நேரத்தில் கால சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்கள் முடிவெடுக்கலாம் என்று இருக்கிறோம். நன்றி சார். பல்வேறு கேள்விகளுக்கு எங்களோடு பதிலளித்து இந்த அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி. மற்றொரு அரசியல் ஆளுமையுடன் அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.